ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜோஸ் கிச்சன். நீங்கள் இன்னும் நம்ம ஜோஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா? சட்டுன்னு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பட்டனையும் தட்டி விட்டுட்டு வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். நம்மளுடைய பாரம்பரிய உணவு முறைகளில் இடம்பெறக்கூடிய ஒரு முக்கியமான சிறுதானியம்னா கேழ்வரகு சொல்லலாம். கேழ்வரகு அப்படின்னாலே பலருக்கும் முதல்ல நினைவுக்கு வர்றது கேழ்வரகு கூழ், களி, அடை, தோசை தான். ஆனால் இந்த சிறுதானியத்தில் நார்ச்சத்து, கால்சியம், இரும்புச்சத்து, பொட்டாசியம், புரதம் அப்படின்னு நிறைய தாவர சத்துக்கள் இருக்குது. கேழ்வரகோட ஊட்டச்சத்து மதிப்புகள் இருக்குல்ல, அது நிறையவே இருக்குது. இதில் பாலிபீனால்கள், டயட்ரி ஃபைபர் இது இருக்கிறது ரொம்ப முக்கியமானது அப்படின்னு கூட சொல்லலாம். கேழ்வரகு சாப்பிட்றதுனால நமக்கு கிடைக்கக்கூடிய ஆரோக்கிய நன்மைகள் என்னென்ன அப்படின்னு தெளிவாக பார்க்கலாமா? இந்த ஒரு வீடியோ உங்களோட ஹெல்த்தையே சேஞ்ச் பண்ணலாம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு கேழ்வரகு பிடிக்கும் அப்படின்னா ரெட் ஹார்ட் கமெண்ட் பண்ணுங்கள். ரத்த சர்க்கரையை கட்டுக்குள் வைக்கிறதுல கேழ்வரகு எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாமா? கேழ்வரகு சர்க்கரை நோயாளிகளுக்கு நல்லது தான். கேழ்வரகு சாப்பிட்டா சர்க்கரை நோய் குணமாயிரும் அப்படின்னு நினச்சிட்டு நீங்கள் டாக்டர் ரெக்கமெண்ட் பண்ணியிருப்பாங்கள்ல, அந்த டேப்லெட்டை விட்டுட்டு கேழ்வரகு எடுத்துக்கக்கூடாது. இது மருந்துக்கு மாற்று இல்லைங்க. டாக்டர் கொடுத்துருப்பாங்கள்ல, அந்த டேப்லெட் எடுத்துக்கணும். அதோடையே உணவில் கேழ்வரகு எடுத்துக்கிறப்ப அது ரத்த சர்க்கரையை கட்டுக்குள் வைக்க உதவும். அது மட்டும் இல்லாமல் கெட்ட கொழுப்பை குறைக்கிறதுக்கும் ரொம்பவே உதவியாக இருக்கும். சாப்பிட்டதுக்கப்புறமா ரத்த சர்க்கரை திடீர்னு உயரும்ல, அது மாதிரி உயராம கட்டுக்குள் வைக்கிறதுக்கு கேழ்வரகு நீங்க ஒரு உணவா எடுத்துக்கிறப்ப ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். எலும்புகளோட ஆரோக்கியத்துக்கு கேழ்வரகு எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாமா? கேழ்வரகோட முக்கிய அம்சம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அதில் கால்சியம் இருக்கிறது தான். கால்சியம் அப்படிங்கிறது எலும்புகள், பற்களோட இயல்பான கட்டமைப்புக்கு ரொம்ப முக்கியமான கனிம சத்து அப்படின்னு சொல்லலாம். குழந்தைகளோட வளர்ச்சி காலத்தில் போதுமான கால்சியம் அவங்களுக்கு கட்டாயம் தேவை. அதே மாதிரி வயசு அதிகரிக்கிறப்ப எலும்போட ஆரோக்கியத்தையும் கவனிக்கணும். கேழ்வரகில் இருக்கக்கூடிய கால்சியம் இருக்குல்ல, அதன் காரணமாக சமச்சீரான உணவில் ஒரு பகுதியாக நீங்கள் இதை சேர்த்துக்கலாம். கேழ்வரகு சாப்பிட்றப்ப எலும்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வராமல் தடுத்துக்கலாம். கைவலி, கால் வலி, இடுப்பு வலி, முழங்கால் வலி இதெல்லாம் வராமல் தடுத்துக்கிறதுக்கும் கேழ்வரகை உங்கள் உணவில் சேர்த்துக்கிறது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பற்களோட ஆரோக்கியத்துக்கு கேழ்வரகு எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாமா? கேழ்வரகு உணவில் சேர்த்துக்கிறப்ப கால்சியம் மாதிரியான ஊட்டச்சத்துக்கள் இருக்குது. இது பற்களோட ஆரோக்கியத்துக்கு ரொம்ப போதுமானதாக இருக்கும். கேழ்வரகு எடுத்துக்கிறதோடையே போதுமான தண்ணி குடிக்கிறது உங்களுக்கு பற்கள் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வராமல் தடுக்கும். அதையும் மீறி ரொம்ப பற்கள் சார்ந்த பிரச்சனைகளால் அவதிப்பட்டீங்கன்னா நீங்கள் டாக்டரை கன்சல்ட் பண்ணுறதே நல்லது. உடல் எடையை கட்டுக்குள் வைக்கிறதுல கேழ்வரகு எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாமா? உடல் எடையை குறைக்க விரும்புகிறவங்க கேழ்வரகை கட்டாயமாக உணவில் சேர்த்துக்கணும். இதில் இருக்கக்கூடிய நார்ச்சத்து இருக்குல்ல, இது ரொம்ப நேரத்துக்கு வயிறு நிறைந்த உணர்வை கொடுக்கும். இதனால தேவையில்லாமல் அடிக்கடி சாப்பிடுவோம்ல, அந்த பழக்கத்தை கட்டுப்படுத்த உதவும். கேழ்வரகு அப்படிங்கிறது ஒரு வெயிட் லாஸ் மெஷின் கிடையாதுங்க. கேழ்வரகோட அதிகமாக சர்க்கரை, நெய், எண்ணெய் சேர்த்து சாப்பிட்டிங்கன்னா அது கலோரிகளை தான் அதிகரித்து விடும். கேழ்வரகு சாப்பிட்றதோடையே சின்ன சின்ன உடற்பயிற்சிகளை செய்கிறதும், போதுமான தண்ணி குடிக்கிறது, நல்ல தூக்கம் இது எல்லாம் சேர்த்து பண்ணுறப்ப உடல் எடையை ஆரோக்கியமான முறையில், இயற்கையான முறையில் ஈஸியாக குறைக்கலாம். இதையத்தான் ஆரோக்கியமாக வச்சுருக்கிறதுல கேழ்வரகு எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாமா? கேழ்வரகுல நார்ச்சத்து, இன்னும் நிறைய தாவர ஊட்டச்சத்துக்கள்லாம் இருக்குது. அதோடையே முழு தானியங்கள், காய்கறிகள், பழங்கள், பருப்பு வகைகளை நீங்கள் சேர்த்து எடுத்துக்கலாம். இது ஒரு மில்லட் பேஸ்டு ஃபுட்டுங்க. அதனால எல்டிஎல் கொலஸ்ட்ரால் மாதிரியான கெட்ட கொலஸ்ட்ரால்களை குறைக்கிறதுக்கும், நல்ல கொலஸ்ட்ரால் அளவை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கும், ஒட்டு மொத்தமாக கொலஸ்ட்ரால் லெவலை கண்ட்ரோல் வைக்கிறதுக்கும் கேழ்வரகு உணவில் எடுத்துக்கிறது உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதயத்தை ஆரோக்கியமாக பராமரிக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க ஆரோக்கியமான உணவு முறையோட ஒரு பழக்கமாக நீங்கள் கேழ்வரகு எடுத்துக்கலாம். நார்ச்சத்து நிறைந்தது தாங்க இந்த கேழ்வரகு. கேழ்வரகுல ஒரு குறிப்பிடத்தக்க அளவு டயட்ரி ஃபைபர் அப்படிங்கிறது இருக்குது. நார்ச்சத்து அப்படிங்கிறது செரிமான அமைப்புக்கு ரொம்பவே முக்கியமானது. நார்ச்சத்து இருக்கக்கூடிய உணவுகள் இருக்குல்ல, அது வயிறு நிறைந்த உணர்வை கொடுத்துரும். மலச்சிக்கல் ஏற்படாமல் இருக்கிறதுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால உங்களோட உணவில் நீங்கள் கேழ்வரகை சாப்பிட்றப்ப மலச்சிக்கல், வயிறு உப்புசம், வாயு தொல்லை இது மாதிரியான பிரச்சனைகள் வராமல் தடுக்கலாம். கேழ்வரகுல இருக்கக்கூடிய நார்ச்சத்து இருக்குல்ல, இது குடல் ஆரோக்கியத்துக்கும் ரொம்ப நல்லதுங்க. குடல்ல சுற்றி தேங்கி இருக்கும்ல, அந்த கெட்ட கழிவுகள், நச்சுக்கள், கெட்ட கொழுப்புகள் இதெல்லாம் மறுநாள் காலையில் மலம், சிறுநீர் வழியாக வெளில தள்ளுறதுக்கு கேழ்வரகை உணவில் சேர்த்துக்கிறது உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும்.
கர்ப்பிணிகள் கேழ்வரகு சாப்பிடலாமான்னு பார்த்துட்டு வந்துடலாமா? பொதுவா கேழ்வரகு அப்படிங்கிறது ஒரு ஊட்டச்சத்து நிறைந்த ஒரு தானியம். கர்ப்ப காலத்துல இந்த உணவு எல்லாருக்கும் கட்டாயம். இருந்தாலும் நீங்க டாக்டர கன்சல்ட் பண்ணிட்டு இருப்பீங்கல்ல, அவங்கள்ட்ட அட்வைஸ் வாங்கிட்டு அதுக்கப்புறமா நீங்க கேழ்வரகு எடுத்துக்கிறப்ப, அது கூடுதல் பலன தரும். நம்ம உடம்புக்கு தேவையான கனிமச்சத்த தர்றதுல கேழ்வரகு எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாமா? கேழ்வரகுல கால்சியம் மட்டும் இல்லாம இரும்புச்சத்து, பொட்டாசியம், மெக்னீசியம், துத்தநாகம் இது மாதிரியான கனிமச்சத்துக்களும் இருக்குது. கேழ்வரக ஒரு நியூட்ரியன்ட் ரிச் கிரெயின் அப்படின்னா மாத்துறதுக்கு நீங்க உடம்புல எடுத்துக்கிறது ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். நீங்க உணவோட கேழ்வரகு எடுத்து சாப்பிட்றப்ப நம்ம உடம்புக்கு தேவையான ஆற்றலை தரும். கேழ்வரகு அப்படிங்கிறது ஒரு தானியம் தான். இதில் கார்போஹைட்ரேட் மூலமாக நம்ம உடம்புக்கு தேவையான ஆற்றல் கிடச்சிரும். காலை உணவாக கேழ்வரகு அடை அப்படி இல்லைன்னா தோசை சாப்பிடலாம். மதியான உணவில் அளவோடு பயன்படுத்தலாம். இரவு உணவாகவும் சிலர் கேழ்வரகு கஞ்சி தோசையெல்லாம் எடுத்துக்குவாங்க. முக்கியம் என்னென்னா அளவு தான். அளவோடு எடுத்துக்கிறப்ப உங்களுக்கு கூடுதல் பலன் கிடைக்கும். குழந்தைகளுக்கு கேழ்வரகு எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாமா? குழந்தைகளுக்கு கேழ்வரகு கஞ்சியை பாரம்பரியமாக நம்மளோட பாட்டி தாத்தாலாம் கொடுத்துட்டு வந்தாங்க. ஏன்னா இதில் கால்சியம் இது மாதிரியான ஊட்டச்சத்துக்கள்லாம் இருக்கிறதுனால வயசுக்கு ஏற்ற மாதிரியான காம்ப்ளிமெண்ட்ரி ஃபுட்டில் இதை பயன்படுத்தலாம். சின்ன குழந்தைகளுக்கு உணவை அறிமுகப்படுத்துகிறப்ப வயது குழந்தையோட தனிப்பட்ட தேவைக்கு ஏற்ற மாதிரி பீடியாட்டிஷியன் இருக்காங்கல்ல, அவங்கள்ட்ட அட்வைஸ் வாங்கிட்டு நீங்கள் கேழ்வரகை கொடுக்கலாம். இரும்பு சத்து கிடைக்கிறதுக்கு கேழ்வரகு எப்படி உதவுது அப்படின்னு பார்க்கலாமா? கேழ்வரகுல ஆல்ரெடி இரும்பு சத்து இருக்குதுங்க. இந்த இரும்பு சத்து ஹீமோகுளோபின் உருவாகிறதுல முக்கிய பங்கு வகிக்குது அப்படின்னு நம்மள எல்லாருக்குமே தெரியும். ரத்த சோகை இருந்துச்சுன்னா கேழ்வரகு எடுத்துக்கிறப்ப அது ரத்த சோகை வராமல் தடுக்கும். ஹீமோகுளோபின் லெவலை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ரத்த சோகையினால் வரும்ல அந்த தலை சுற்றல், மயக்கம் இது மாதிரியான பிரச்சனைகள் வராமல் தடுக்கிறதுக்கும் கேழ்வரகு உணவில் எடுத்துக்கிறது உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தாவர அடிப்படையிலான புரதம் இந்த கேழ்வரகுல இருக்குங்க. நீங்கள் கேழ்வரகு எடுக்கிறப்ப நம்ம உடம்புக்கு தேவையான புரதச்சத்து கிடைக்கும். இது தசைகள் திசுகளோட பராமரிப்புகளுக்கு ரொம்பவே உதவியாக இருக்கும். கேழ்வரகுடையே பயறு வகைகள், கடலை, பால், தயிர் இது மாதிரியான புரத உணவுகளையும் எடுத்துக்கிறப்ப நம்ம உடம்புக்கு தேவையான புரோட்டீன் ஃபுல்லாக கிடைக்க ஆரம்பிச்சிடும். வயதானவர்களுக்கெல்லாம் கேழ்வரகு எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாமா? வயசு அதிகரிக்கிறப்ப எலும்பு தசையோட ஆரோக்கியத்தை கவனிக்கிறது ரொம்பவே முக்கியங்க. கேழ்வரகுல கால்சியம் இருக்கிறதுனால சமச்சீரான உணவோட ஒரு பகுதியாக வயசானவங்களுக்கு கொடுக்கலாம். கேழ்வரகு கஞ்சி, கேழ்வரகு களி, தோசை இது மாதிரி டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு கொடுக்கலாம். கேழ்வரகை எப்படி பயன்படுத்தினா கூடுதல் பலன் கிடைக்கும் அப்படின்னு பார்க்கலாமா? கேழ்வரகு மாவை வச்சு கேழ்வரகு கஞ்சி, கேழ்வரகு தோசை, கேழ்வரகு அடை, கேழ்வரகு இட்லி, கேழ்வரகு களி, கேழ்வரகு ரொட்டி, கேழ்வரகு உப்புமா அப்படின்னு டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு சாப்பிட்றப்பையும் உங்களுக்கு பலன் அப்படியே கிடைக்கும். முளைக்கட்டிய கேழ்வரகோட சிறப்பம்சத்தை பார்த்துடலாமா? கேழ்வரகை முளைக்கட்டை செஞ்சு பாரம்பரியமாக பயன்படுத்தக்கூடிய ஒரு ப்ராசஸிங் மெத்தட் இருக்கு. முளை கட்டுதல், ஃபர்மெண்டேஷன் மாதிரியான செயல்முறைகளில் ஊட்டச்சத்துக்களோட பயோ அவைலபிலிட்டி மேம்படும். சில ஆன்டி நியூட்ரிஷன் ஃபேக்டர்ஸை குறைக்கிறதுக்கும் உதவலாம். நீங்கள் கேழ்வரகு மாவாக எடுத்துக்கிறத விட முளைக்கட்டை வச்சு எடுத்துக்கிறப்ப உங்களுக்கு கூடுதல் பலன் கிடைக்கும். கேழ்வரகோட பருப்பு சேர்த்து சாப்பிட்றது நல்லதான்னு பார்க்கலாமா? கேழ்வரகோட பருப்பு பயிறு வகைகள் சேர்த்து சாப்பிட்டா உணவில் புரதத்தோட தரத்தையும் ஊட்டச்சத்தையும் சமநிலையில் மேம்படுத்தலாம். கேழ்வரகு அடையோட பருப்பு செஞ்சு சாப்பிடலாம். கேழ்வரகு தோசையோட சாம்பார் சேர்த்து சாப்பிடலாம். கேழ்வரகோட கஞ்சியோட பருப்பு சார்ந்த உணவுகளை சேர்த்து சாப்பிட்றப்ப உங்களுக்கு கூடுதல் பலன் கிடைக்கும். கேழ்வரகு சாப்பிட்றப்ப கவனிக்க வேண்டிய விஷயம் பார்க்கலாமா? கேழ்வரகு ஆரோக்கியமான உணவாக இருந்தாலும் அளவுக்கு அதிகமாக சாப்பிட்றப்ப அது அமிர்தமும் நஞ்சாக மாறுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. கேழ்வரகு சாப்பிட்றப்ப யாரெல்லாம் கவனமாக இருக்கணும் அப்படின்னு பார்க்கலாமா? சிலருக்கு தானியங்கள் அதிக நார்ச்சத்து இருக்கக்கூடிய உணவுகள் எடுத்துக்கிறப்ப வயிறு உப்புசம் மாதிரியான பிரச்சனைகளை ஏற்படுத்தலாம். ஆனால் புதிதாக கேழ்வரகு உணவில் சேர்த்துக்கிறவங்க குறைந்த அளவில் நீங்கள் தொடங்குங்க. சர்க்கரை நோய்க்கு மருந்து எடுத்துகிட்டு இருக்கிறவங்க டாக்டரை கன்சல்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா எடுத்துக்கிறது நல்லது. சிறுநீரக நோய் இருக்கிறவங்க, நாள்பட்ட நோய்களுக்காக ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருக்கிறவங்க, கர்ப்பிணிகள்லாம் டாக்டரை கன்சல்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா கேழ்வரகு எடுத்துக்கிறப்ப உங்களுக்கு கூடுதல் பலன் கிடைக்கும். இந்த வீடியோவில் கேழ்வரகு சாப்பிட்றதுனால நமக்கு கிடைக்கக்கூடிய ஆரோக்கிய நன்மைகள் பற்றி தான் பார்த்தோம். இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். கேழ்வரகு உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா ரெட் ஹார்ட் கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் கேழ்வரகுல என்ன மாதிரியான டிஷ் செய்வீங்க அப்படிங்கிறதையும் எனக்கு கமெண்டில் தெரிவிங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பட்டனையும் ஹைட் பட்டனையும் தட்டி விடுங்க. இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு பயன்படணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணி விடுங்க. நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்த்தா நமக்கு பவர் கிடைக்கும். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்க்குறது
இது மாதிரியான வீடியோக்கள் தொடர்ந்து போடுறதுக்கு எங்களை மோட்டிவேட் செய்கிற விதமாக அமையும் ஃப்ரெண்ட்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ணுறதோட மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சிட்டிங்கன்னா நாங்கள் வீடியோ போட்ட உடனே நோட்டிஃபிகேஷன் உங்கள் செல்ஃபோனை வந்தடையும். நாளைக்கு வேறொரு ஆரோக்கியமான பதிவில் சந்திக்கலாம். தேங்க்யூ, பை.